விளைவுக்கு நோய் நொடிந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கெல்லாம் காரணம் முறையான உணவு பழக்கம் இல்லாததுதான். தம்பிகளா, சாப்பாட்டு விஷயத்துல மனசை கட்டுப்படுத்தி இந்த உடம்ப மனச முறையா வச்சிருந்தா நோய் நொடி இல்ல, துன்ப துயரம் இல்ல, கஷ்ட நஷ்டம் இல்ல. உடம்பையும் மனதையும் ஒழுங்கா வச்சிருந்தா அதுதான்ப்பா உன்னதமான வாழ்க்கை முறை. இதை கிராம மக்களுக்கு எடுத்து சொல்லி அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துற திட்டம் தான் உலக சமுதாய சேவா சங்கத்தின் கிராமிய சேவை திட்டம். இந்த திட்டத்துல எல்லாரையும் சேர சொல்லி வரவேற்க வர்றாங்க நம்ம டான்ஸ் பாத்தீங்க. கிராமிய சேவை திட்டம் நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க, நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க. கிராமிய சேவை திட்டம் நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க, கிராமிய சேவை திட்டம் நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க. உடல்நலமும் மனநலமும் உயிர் வளமும் உயர்ந்திடவே மகரிஷி நமக்களித்த மகவள கலையை, நல்ல மகவள கலையை. உடல்நலமும் மனநலமும் உயிர் வளமும் உயர்ந்திடவே, உடல்நலமும் மனநலமும் உயிர் வளமும் உயர்ந்திடவே மகரிஷி நமக்களித்த மனவள கலையை, நம்ம மகரிஷி நமக்களித்த மனவள கலையை, மகவள கலையை. அப்புறம் தொடர்ந்து தினம் பயின்றிடவே பலன்கள் எல்லாம் அடைந்திடவே, தொடர்ந்து தினம் பயின்றிடவே பலன்கள் எல்லாம் அடைந்திடவே அனைவருமே ஒன்றிணைந்து பயிற்சி செய்வோமே, நம் பயிற்சி செய்வோமே, பயிற்சி செய்வோமே. கர்மயுக வாழ்க்கை நெறி கல்வியிலே மேன்மை வழி, கர்மயுக வாழ்க்கை நெறி கல்வியிலே மேன்மை வழி. ஜாதி மதங்கள் கடந்து நின்று மனிதநேயம் வளர்த்திடுமே, ஜாதி மதங்கள் கடந்து நின்று மனிதநேயம் வளர்த்திடுமே. கிராமிய சேவை திட்டம் நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க, கிராமிய சேவை திட்டம் நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க. நோய் நொடிகள் எங்கும் இல்லை, குற்றம் கூட ஏதும் இல்லை. நோய் நொடிகள் எங்கும் இல்லை, குற்றம் கூட ஏதும் இல்லை. உடல்நலமும் மனவளமும் நிலச்சினிக்கவோ நம்மில், உடல்நலமும் மனவளமும் நிலச்சினிக்கவோ நம்மில். நிலைத்திருக்கவோ அப்புறம் தனி மனித அமைதியுடன் குடும்பத்திலும் அமைதி பெற்று, தனி மனித அமைதியுடன் குடும்பத்திலும் அமைதி பெற்று முப்போரை பாதுகாத்து வாழ்க்கை வாழவே, வாழ்க்கை வாழவே நல்ல வாழ்க்கை வாழவே. உலக சமுதாய சேவா சங்கம் தந்த திட்டம், உலக சமுதாய சேவா சங்கம் தந்த திட்டம். வயிற கல்லா ஜொலிக்குதுன்னு ஊர் முழுக்க பேசுது கண்ணு, வயிற கல்லா ஜொலிக்குதுன்னு ஊர் முழுக்க பேசுது கண்ணு. கிராமிய சேவை திட்டம் நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க, கிராமிய சேவை திட்டம் நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க. ஒன்னா இணைஞ்சு பயன் பெறுவோம், நம்ம வாழ்க்கையில் வளம் பெறுவோம். ஒன்றாக இணைந்து பயன் பெறுவோம், நம்ம வாழ்க்கையெல்லாம் வளம் பெறுவோம். கிராமிய சேவை திட்டம் நம்ம ஊருக்கு வந்தாச்சுங்க,
மனசையும் உடம்பையும் கட்டுப்படுத்தினா நோய் நொடி இல்லாம வாழலாம்னு சொன்னீங்க. ஆமா. அதை கட்டுப்படுத்த எந்த ஆஸ்பத்திரியில போய் கட்டுப்படுங்க? நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தாண்டா. கிழிஞ்சுது போ. ஐயோ, அங்க கட்டு போட்டா கிழிஞ்சிருவானே. அடே அடே ஞான சூனியங்களா, கட்டுப்படுத்துறதுன்னா கட்டு போட்டு கட்டுப்படுத்துறது இல்லடா, பயிற்சி முறைகளால மனசையும் உடம்பையும் கட்டுப்படுத்துறது. அது என்ன பயிற்சி முறை? அதுதான்டா மனவளக்கலை. மனவளக்கலையா? டிவியில போடலாம்ல யோகாசனம். அதான்டா சிம்மாசனம் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன யோகாசனம்? அண்டே சும்மா உட்கார்ந்து இருந்தா அதுக்கு பேரு சிம்மாசனம். ஆஹா. யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்தா அதுக்கு பேரு யோகாசனம். இவர் யோகாசனத்தை கரைச்சி குடிச்ச வேதாத்ரி. இவர் சொல்றத கேளு, உருப்புடுருவேன். எங்க நான் மெயின் பார்ட்டி ஆயில் ஒண்ணு அண்ணனுக்கு போறாங்க. வாய மூடுறா எருமை, புதிய புரிடா. மனவளக்கலை என்பது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வகுத்து தந்தது. அவர் தன்னோட வாழ்வையே ஒரு ஆராய்ச்சியா கடைபிடிச்சு மனிதன் நோய் நொடி இல்லாம வாழவும் மன அமைதியோட இருக்கவும் பல பயிற்சி முறைகளை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கிறாரு. அந்த பயிற்சி முறைகள் தான் மனவளக்கலை. தன்னால் கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த மனவளக்கலை கிராமத்து மக்களுக்கு சொல்லித்தரப்படணும் என்கிறதுதான் வேதாத்ரி மகரிஷியோட கனவு. ஏன் வேதாத்ரி மகரிஷி ஏன் இத கிராமத்து மக்களுக்கு சொல்லி தரணும்னு நினைச்சாரு? அத சொல்லுங்க. தம்பி சரியாதான் கேட்டிருக்கேன். சுதிய புடிடா. இந்திய நாட்டின் முதுகெலும்பு கிராமங்கள் என்பதை உணர்ந்தாரு. இந்திய நாட்டின் முதுகெலும்பு கிராமங்கள் என்பதை உணர்ந்தாரு. எண்ணிக்கையிலும் மக்கள் தொகையிலும் கிராமமே அதிகம் என்றாரு. எண்ணிக்கையிலும் மக்கள் தொகையிலும் கிராமமே அதிகம் என்றாரு. இந்திய நாட்டின் முதுகெலும்பு கிராமங்கள் என்பதை உணர்ந்தாரு. இந்திய நாட்டின் முதுகெலும்பு கிராமங்கள் என்பதை உணர்ந்தாரு. எண்ணிக்கையிலும் மக்கள் தொகையிலும் கிராமமே அதிகம் என்றாரு. எண்ணிக்கையிலும் மக்கள் தொகையிலும் கிராமமே அதிகம் என்றாரு. கிராமம் உயர்ந்தா இந்திய நாடே உயர்ந்திடும் என சொன்னாரு. கிராமம் உயர்ந்தா இந்திய நாடே உயர்ந்திடும் என சொன்னாரு. அமைதி கிராமம் உருவானா இடம் மாறும் என்றாரு. அமைதி கிராமம் உருவான இடம் மாறும் என்றாரு. அமைதி கிராமம் உருவானா இடம் மாறும் என்றாரு. இந்த அகிலம் மாறும் என்றாரு. இந்த அகிலம் மாறும் என்றாரு. வேதாத்ரி மகரிஷி உண்மையிலேயே ஒரு ஞானின்னு. கிராம வசந்தா நாடே வசூல் நினைச்சார் பாருங்க. அவரு பத்தாங்க. கரெக்டா சொன்னது. ஏன் இந்த மனவளக்கலை அப்படி என்ன பண்ணுது? அத சொல்லுங்க. தம்பி, இதுக்கு உதாரணமா நடந்த ஒரு கதையை சொல்றேன், அங்க பாரு. நாளை முதல் குடிக்க மாட்டேன் ஐயோ, இவன் வந்து சொல்லிட்டானா? சத்தியம் அடித்தாங்க. பொண்டாட்டி பேரு கமலா இல்ல? இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்க வேணாம், ஊத்திக்கிறேன் கொஞ்சம். சரி. இல்ல இல்ல, ஊத்திக்கிட்டேன் கொஞ்சம். ஏய், ஏய், ஏப்பா, ஏய், ஏப்பா. யாரு? ஆள் எங்க போறீங்க? மேல வந்து போறேன். ஹலோ பர்தர். பர்தரா? பர்தர் இல்லையா? பிரதர். இல்லைங்க பர்தர். பர்தர் சொல்லக்கூடாது. பிரதர் சொல்லு. தண்ணி வச்சுக்கியா? நானா? ஏன் அப்படி வளருது? நான் உணர்றேன்னா நீ எனக்கு பர்தர். சரி பர்தர் உடைய பேட்டா போ. ஆமா, பாட்டி விட்டுட்டு ஏன் வழியில நிக்கிற? பாதை விட்டு வழியாயோ? பாதை வழி ஒண்ணுதானையா? ரெண்டையும் ஒன்னாகிட்டாங்களா? தண்ணி அடிக்கிறதுனால எது ஒன்னாக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்கிட்டு. அது இந்த பர்தர் இந்த ஊரா? அமைதியாக தான் பக்கத்து சிறு போ. என்ன போ? இந்த ஊர்ல சாவே சாலை மூச்சு விடக்கூடாது. இந்த ஊர்ல சாராயம் காட்டக்கூடாது, சாராயம் விற்கக்கூடாது, சாராயம் குடிக்கக்கூடாது. ஏன் சாராயத்தை பத்தியே பேசக்கூடாது. இது எங்க தலைவர் உத்தரவு. அருமையான தலைவர், நான் வரவேற்கிறேன்.
சாராயம் காய்ச்சக்கூடாது, சாராயம் விற்கக்கூடாது, சாராயம் குடிக்கக்கூடாது. நல்ல திட்டம். ஆனால் சாராயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்றது நீ யாராவது? நான் பேசுவேன், இங்கே பேசுவேன், அங்கே பேசுவேன், நடுத்தரவில் பேசுவேன், முச்சந்தியில் பேசுவேன், ஏன் ஐநா சபையில் கூட பேசுவேன். நீ எவ்வளோ தடுக்க முடியாது. சரி பேசு. அதை பேசி நீ சொல்லப்பாரு, நான் தான் பேசுவேன். பத்தா போயிட்டு சரியான ஆட்ட மாட்டிக்கிட்டயா? இந்த நேரத்தில் நம்மள என்ன பாடுபடுத்திட்டோம். இன்னும் போகலையா? ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கேன். இது கொஞ்சமாக கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. ஐநா சபைக்கு எப்படி போகுது? ஐயா சார் நான் வழி சொல்றேன். இப்படியே இந்த பாதையிலே நேராக போனீங்கன்னா மெயின் ரோடு, மெயின் ரோட தாண்டினீங்கன்னா ஒரு சின்ன கிணறு, கிணறு நிறைய தண்ணி இருக்கும். அதுல போய் நடுப்புற காலை வை, நேராக தொலைக்கு போயிடலாம். அதாவது ரோட்டில் தாண்டி போனா ஒரு கிணறு இருக்கு. ஆமா, அதுல தண்ணி நிறைய நிறைய இருக்கு. காலத்தை போலாமா? உடனே ஐயா சபைக்கு போயிடலாம். உண்மையா? நிஜமா? சத்தியமா? ஐயோ ஐயா சிரிக்கிறேன். இல்ல, நம்ம நாட்டு நிலைமை நினைச்சா இருக்கும். என்ன நம்ம நாட்டு நிலைமை? பாத்தியா நம்ம நாட்டோட நிலைமைய? அங்க வச்சு இங்க வச்சு கடைசியில் ஐநா சபையை கொண்டு போய் கிணத்துல வச்சுட்டாங்க. சரியா, இவ்வளவு விவரமா பேசுறீங்க, அப்புறம் ஏன் போய் குடிச்சு தொலைகிற? நான் குடிச்சா வைக்கிறேன். குடிச்சா உடம்புக்கு கெடுதல் இல்லையா? நான் குடிச்சா ஏன் உன் உடம்புல இருந்து? அட பாய், ஏன் உடம்புல உன் உடம்புக்கு? கேட்டாலும் இங்க என்ன இருக்கு? சரி, பாட்டில வாங்குறீங்கள, அதை என்ன எழுதிருக்குன்னு படிக்கிறீங்களா? அங்க குடிக்கிறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது, இதுல படிக்கிறதுக்கு ஏன் என்ன நேரம்? குடியை கெடுக்க போட்டிருக்கியா? அப்படிங்கிற? ஆமா, முதல்ல என்ன போட்டு குடி. அதான் குடிக்கிறேன். அப்புறம் குடியை கெடுக்க போட்டிருக்கல? குடியை கெடுக்கும் தான் போடுது. இந்த குப்பிசாமியை கெடுக்கணும் அதை போட்டுருக்கா? ஏன்டா ஏறின போதைய பேசியே இறங்குறீங்க? உன் குடும்பம் ஏன் ஒன்றும் உருப்பிடலைன்னா இந்த குடிதாப்பா காரணம். நான் வர்றேன். மருமக பொண்ணு இருமல் ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் கசாயம் வச்சுக்காமா? ஆமா, வாலிப வயசுல சாராயம் பீடி சிகரெட்னு கண்டபடி இருந்தா வயசான காலத்துல சீக்கு வராம சீரா வரும். பேசாம போய் படுங்க. மாமனாருக்கும் மாமியாருக்கும் சேவை செஞ்சே நான் சீரழிஞ்சு போயிட்டேன். எங்க அப்பா ஆச்சாரிய பற்றி தாய்மாரா பேசுறா. வந்துட்டாரு ரோசம் கேட்ட புருஷன். சம்பாதிச்சத பூரா குடிச்சுட்டு கொண்டாடி சம்பாதிக்கிறதுல வயிற்ற கழுவுற வெறும் மனுஷன் அப்பா ஆத்தாளுக்கு சப்போர்ட் கேட்க வந்துட்டாரு. தம்பி, குடிப்பழக்கத்தினால எத்தனை குடும்பங்கள்ல சண்டை சச்சரவு, பொருளாதார பிரச்சனை, வெட்டுக்குத்து நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா? புருஷன் பொண்டாட்டியை மதிக்கிறது இல்ல, பொண்டாட்டி புருஷனை வீட்டு பெரியவங்களை மதிக்கிறது இல்ல. சில வீடுகள்ல மாமனாரும் மாமியாரும் கூட சரியில்லை. அது அங்க பாரு. ஏண்டா உன் பொண்டாட்டி சந்தைக்கு போனாலே எங்களுக்கு சமைச்சு வச்சுட்டாலே போயிருக்கா? இல்லம்மா, நேற்று ஆட்டின பழைய சாதம் இருக்குதான், ஊறுகாயை தொட்டுக்கிட்டு சாப்பிட சொன்னான். மத்தியானம் வந்ததும் சோறு குழம்பு சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு போனான். ஏடு பிடிச்சிருக்கு. ஏண்டா எங்களை என்ன பிச்சைக்காரன் வாங்கி நினைச்சா உன் பொண்டாட்டி? ஏமா இப்படி கோவப்படுறீங்க? இப்ப என்ன ஆகி போச்சு? கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கம்மா. என்னக்கடா புரிஞ்சுக்கிறது? என்னத்தை புரிஞ்சுக்கிறது? அவ அழகா பார்த்து நீ வேணா மயங்கி கிடக்கலாம்டா. எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. 4 காசு சம்பாதிக்கிறான்ல, அந்த திமிர அவருக்கு புரட்டு நீ வச்சுக்கிறேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களால என் நிம்மதியே போக போகுது. வேணாண்டாப்பா, என்னால நீ நிம்மதி கட்ட அடைய வேணாம். நான் ஏதாவது ஆஸ்திர குளத்திலே வந்து சாவுறேன். அம்மா, எல்லாம் என் விதிடா, என் விதி. நீ உன் பொண்டாட்டி நல்லா இருங்கடா, நல்லா இருங்கடா.
மனம் என்பது பக்குவப்படாமல் இருப்பதுதான். முறையான பயிற்சியின் மூலம் மனம் பக்குவப்பட்டால் கோபம் வராது, குடிப்பழக்கம் அணுகாது, மகிழ்ச்சியே என்றென்றும் மனதில் இருக்கும். இதை யோகக்கலை, தியானம், எளிய முறை உடற்பயிற்சிகள் மூலமா கற்றுக் கொடுப்பதுதான் மனவளக்கலை. தம்பி, மனச அடக்க நினைச்சா அது அலையும், மனச அறிய நினைச்சா அது அடங்கும். இதுதான் மனவளக்கலையோட சூட்சுமம். என்னடா நீங்க இந்த பக்கம் சொரிஞ்சு என் சட்டை இட்டு போச்சு. விஷயத்த சொல்றா. மன வளர்க்கல யோகாவை பத்தி தெரிஞ்ச உடனே எனக்கும் செய்யணும்னு ஆசை வருதுனே. குட்டி பொட்டிய வாச்சமா நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பொட்டிய கட்டணுமா? இந்த அற்புதமான விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்படாதடா. அற்பமே போட நானும் கத்துக்குவேன். ஏனே வீடு சிகரெட்டு குட்டிக்கிறவங்க இதை செய்ய முடியாதா? ஏன்டா இப்படி கடக்க முட்டக்குன்னு சொல்றேன்? அடே, பீடி சிகரெட் குடிக்கிறவங்களும் இதை செய்ய ஆரம்பிச்சுட்டா பீடி சிகரெட் குடிக்கிற பழக்கத்தையே நிறுத்திடுவாங்க. தம்பி, பீடி சிகரெட்டை பத்தி சொன்னியே. இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் பள்ளிகள்ல இருந்து கல்லூரிகள் வர படிக்கிற மாணவர்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த பீடி சிகரெட்டு புகையிலை சம்பந்தப்பட்ட போத வஸ்துக்கள் தான். இதுக்கு சரியான உதாரணத்தை அங்க பாரு. என்னடா கூட படிக்கிற ஃப்ரெண்டுக்காக இது கூட செய்யக்கூடாதா? தீப்படி தீப்படி என்ன அவர்கிட்ட கேட்போமா? சும்மா தான் நினைக்கிறேன். சார், எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தீப்படி கொடுங்க. ஏய், பஸ் ஸ்டாண்ட்ல வந்து எதுக்குடா தீப்பெட்டி கேட்ட? டேய் மச்சி, என்னடா சிகரெட் கீழே கிடக்கு? எவ்வளவு கூட சிகரெட் நீ என்ன எழுதுற? டேய், நான் உனக்கு கொடுத்த சிகரெட் அது வந்து பாரு, இதுல ஃபர்ஸ்ட் சிகரெட் கொளுத்தி வச்சுட்டோம்னா கொசுவெல்லாம் பறந்து போயிடும். எனக்கு பஸ் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். டேய், இங்க பாருடா, சொல்லுங்கப்பா. கெட்டு குட்டிச்சவரா.
சாரிடா, உங்க அப்பான்னு தெரியாம போட்டு கொடுத்துட்டேன்டா. அது விட அப்பா அப்பா அதை செய்யாத இதை செய்யாத. அச்சி, தலைவர் படம் நீங்க ரிலீஸ்ல 2 டிக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்கான். நம்ம கோவிந்த கூப்பிடுறான். டேய், எனக்கு இன்னைக்கு டெஸ்ட் இருக்குடா. டேய், ஏற்கனவே உனக்கும் எனக்கு ஏகப்பட்ட அரியர்ஸ் இருக்கு. டேய், அறிகுறி இல்லாம எழுதுறதுனால அரியர். அதெல்லாம் 3 வருஷம் முடிஞ்ச உடனே மெதுவா எழுதிக்கலாம். படிச்சு நாம என்ன கரெக்டா வாங்க போறோம். அச்சே, கிளம்புடா, வாழ்க்கை அனுபவிக்க. நம்பிங்களா, இவங்களை போல உள்ள இளைஞர்களும் இந்த மனவளக்கலையை படிச்சு முறையான வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் மகரிஷியோட ஆசை. அதனாலதான் பல்கலைக்கழகங்கள்ல மனவளக்கலையை பட்டப்படிப்பா வச்சு நடத்திக்கிட்டு வர்றாங்க. அண்ணே, ஒரு டவுட்டு. என்னப்பா டவுட்டு? இந்த மனவளக்கலை யோகாவை செஞ்சா நல்ல படிப்பு வருமானே. சரியா கேட்டப்போ தம்பி, மனவளக்கலையை கத்துக்கிட்டா மனசுல நல்ல சிந்தனை வளரும். நல்ல சிந்தனை வளர்ந்தா மனப்பாட சக்தி, தெளிவான புத்தி வரும். இதுக்கு உதாரணமா நம்ம தமிழ்நாட்டிலேயே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. அப்படிதான். இத பத்தி நம்ம நடன கலைஞர்கள் சொல்ல வராங்க. கேட்போமா? கேட்போமே.
எங்க கிராமத்துக்கு இந்த மனவளக்கலை வந்திருந்தா இன்னும் ஒழுங்கா படிச்சு பெரிய ஆளாயிருப்பேன். கரெக்டா பொண்ணு, நாம மட்டும் ஒழுங்கா படிச்சிருந்தா இப்படி இவர்கிட்ட எல்லாம் பாட்டு பாடுற போலப்பா முளைச்சிருப்போம். அடே 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 அடே, என்னமோ கேவலமா வாழ்ற மாதிரில ஃபீல் பண்ற. நடந்ததை நினைச்சு வருத்தப்படாம வருங்காலத்துல எப்படி வாழ்றதுன்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். புரியுதா அம்பி? இப்ப கூட காலம் கெட்டு போயிடலப்பா. இனிமே நீங்க மனவளக்கலை பயிற்சியை செய்யுங்க. அப்புறம் உங்க வாழ்க்கையை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏன் இந்த மனவளக்கலை பயிற்சிய எந்த வயசுல வேணும்னாலும் செய்யலாம். தம்பி, அருமையான கேள்வியை கேட்டப்பா. மனவளக்கலை பயிற்சிக்கு வயசு முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். உடலும் உயிரும் இருந்தா போதும்னு மகரிஷியே சொல்லியிருக்காரு. உலக சமுதாய சேவா சங்கத்தின் கிராமிய சேவை திட்டத்துல சின்ன பிள்ளைகள் இருந்து வயசான பெரியவங்க வர எல்லாரும் பயிற்சி செய்யறாங்கப்பா. அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகமே. உன் தேகமே சந்தேகம்தான், சொல்லு. இந்த மனவளக்கலை பயிற்சியில என்னென்ன சொல்லி தராங்க? புதிய பூரா என்றும் உடலை காத்திடவே எளிய முறை உடற்பயிற்சி கொண்டு உள்ளிருக்கும் முழுப்பு இயங்கிடவே யோக கலைகளும் சிறகுங்கே. என்றும் உடலை காத்திடவே எளிய முறை உடற்பயிற்சி கொண்டு உள்ளிருக்கும் முழுப்பு இயங்கிடவே மனதை ஒரு நிலைப்படுத்திடவே தியான பயிற்சியும் நடக்குதுங்க. மனதை ஒரு நிலைப்படுத்திடவே தியான பயிற்சியும் நடக்குதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி பெருகிடவே காய கல்ப பயிற்சி உண்டே. நோய் எதிர்ப்பு சக்தி பெருகிடவே காய கல்ப பயிற்சி உண்டே. கர்ம யோக வாழ்க்கை நெறி எனும் ஒரு பயிற்சியும் நடக்குதுங்கே. கர்ம யோக வாழ்க்கை நெறி எனும் ஒரு பயிற்சியும் நடக்குதுங்கே. எனும் ஒரு பயிற்சியும் நடக்குதுங்கே. எனும் ஒரு பயிற்சியும் நடக்குதுங்கே. தம்பி, இந்த காயகற்ப பயிற்சி இருக்குதே, அதனால பலவித நன்மைகள் கிடைக்குதாம்பா. இளமையோடு நீண்ட காலம் வாழ முடியுமா? நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிடைக்குதா? அது மட்டும் இல்லப்பா, பிள்ளை இல்லாம கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கூட கிடைக்குதாம்பா. அண்ணே, இந்த பயிற்சிகளை செய்யறதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க. கிராமிய சேவை திட்டத்துல இதை எப்படி செய்யறாங்க? தம்பி, டிவி முன்னால உட்காந்து எத்தனை மணி நேரம் சீரியலை பார்க்கணும். ஆமாண்ணே. ஒரு அரை மணி நேரம் இந்த மனவளக்கலையை செய்யறதுக்காக ஒதுக்க கூடாதா? சரியா சொன்னீங்க தம்பி, இந்த மனவளக்கலை பயிற்சியை செய்ய ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் நாமளே நமக்கு நேரம் கிடைக்கிற போயெல்லாம் சுயமா இதை செய்ய முடியும். இத பத்தி நம்ம நடன கலைஞர்கள் இப்ப சொல்ல வராங்க. நாம இடத்தை காலி பண்ணுவோம். வாங்க 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 வாங்க.
பயிற்சிகள் உண்டு நம்ம உயிரை மனப்படுத்தும் காயக்கமும் உண்டு. ரெண்டும் இணைஞ்சு தப்பையில உங்கள் உடலில் வலுவிருக்கும். கிராமத்திலே சேவை திட்டம் உங்கள் முன்னே இருக்கு. வாழ்விலே கவலை நீ உங்களுக்கு எதுக்கு? எல்லோரும் இணைஞ்சு பயிற்சி பயின்று பலன்கள் அடைஞ்சு வாழ்வில் வென்றிடும். மரவளக்கலை பயிர வரும் நாடும் நல்ல நாடு. நம்ம வாழ்விலே நிறைவுகளை தேடும் இந்த நாடு. மனசுக்கு அமைதி தரும் கவர் பயிற்சிகள் உண்டு. நம்ம குணங்களை சீரமைக்கும் மகத்தாய்வுகள் உண்டு. ரெண்டும் இணைச்சு நித்தம் பயிர உங்கள் மனதில் தெளிவிருக்கும். கிராமத்தில சேவை திட்டம் உங்கள் முன்னே இருக்கு. எல்லோரும் இணைஞ்சு பயிற்சி பயின்று பலன்கள் அடைஞ்சு வகையில் வென்றிட. மனவளக்கலை பயிர வரும் நாளும் நல்ல நாடு. நம்ம வாழ்விலே நிறைவுகளை தேடும் இந்த நாடு. பயன்படுமே தாய் போல நாம் பலனடைவோம் செய்போல. மனவளக்கை பயிர வரும் நாடும் நல்ல நாடு. நம்ம வாழ்விலே நிறைவுகளை தேடும் இந்த நாடு. நாம கால சேபத்துல காலத்தை கடத்துறது போதும். இன்னைக்கு இதுக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு பேசாம கிராமிய சேவை திட்டத்தின் மனவள கலையில சேர்ந்து போவா. இல்லடா கோவிச்சுக்காரங்க. இன்னையோட நாங்க 2 பேரும் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டோம். ஐயோ, எங்களை உடனே கிராமிய சேவை திட்டத்தின் மனவளை கலையில எங்களையும் சேர்த்து விடுங்க. இருங்கடா. இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலையில உங்களை சேர்த்து விட முடியாதுடா. சேர்த்துலதான் விடணும். இவ்வளவு நேரம் மனவள கலையை பத்தி சொல்லி இப்போ தம்பி ஃபீல் பண்ணாதப்ப. தாளம் மனவளக்கலையில சேர்றதுக்கு இருக்கிற வேலையை விட்டு போகணுங்கிற அவசியம் இல்லப்பா. எந்த வேலையில இருக்கிறவங்களும் இதை ஈஸியா செய்யலாம். அதனால நீங்க நிகழ்ச்சி நடத்துற நேரம் போக உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ கூட இந்த மனவளக்கலையை செய்யலாம். அப்படியானே? ஏன் இந்த மனவளக்கலை செஞ்சு வாழ்க்கையில மாற்றம் கண்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஏராளமான பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு சிலரை அங்க பாருங்க. அடே, என்ன மன்னாரு? வாழ்க வையகம், வாழ்க வளம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஊரே உன் குடும்பத்தை பத்தி தான் பெருமையா பேசுது. அட, இந்த பாலாப்போட குடிப்பழக்கத்தால பெற்றவங்க பொண்டாட்டி புள்ளன்னு எல்லா நிம்மதியும் என்னால் கெட்டு போயிருந்துச்சுங்க. நம்ம கிராமிய சேவை திட்டத்தில் சேர்ந்து மனவளக்கலை செய்ய ஆரம்பித்தேன். இப்போ என் வாழ்க்கையை மாறிடுச்சு. குடும்பமே இப்போ சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு எனக்கு கல்யாணம் ஆகல. அதான் பொண்டாட்டியை கடத்தில் கூட்டிட்டு போறதுக்காக வெள்ளன வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கேன். மட்டுமான சந்தோஷமா போயிட்டு வாப்பா.
வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்க வாழ்க வாழ்க. உங்களுக்கு சுகர் மாத்திரையும் இதுல இருக்கு. மடி என்னமோ தெரியல அத்தா, இந்த மனவளக்கலை செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து தலை சுத்தம் வந்ததே இல்லை. மாமாவும் இப்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அத்தை, எதிர் வீட்டு செவ்வந்தி அக்கா தொட்டதுக்கு எல்லாம் கோவப்படுவாங்க. இப்ப பாருங்க ஆளே மாறி போயிட்டாங்க. நம்ம சுகந்தி இப்ப ரொம்ப நல்லா படிக்கிறான்னு அந்த பள்ளிக்கூடத்து டீச்சரே ஆச்சரியப்பட்டு போறாங்க. எல்லாம் மனவளக்கலை இந்த ஊருக்கு வந்ததுதான். அவங்க நல்லா இருக்கணுமா? சிவா, சிகரெட் எல்லாம் குடிக்காத. சிகரெட் குடிச்சா கேன்சர் வர மாட்டான். டேய், எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரை இருக்குடா. ஃபர்ஸ்ட் சிகரெட்டை குடுறா, நீ குடிடா. நான் இப்ப சிகரெட் குடிக்கிறதையே விட்டுட்டேன்டா. ஐயோ, ஏன்டா அப்படி அநியாயத்துக்கு தெரிஞ்சுட்டேன்? டேய், படிக்கிற வயசுல பண்போடு இருந்தாதான் நம்ம சந்ததி நல்லா இருக்கும். எந்த வார்த்தையாக சொல்லி கொடுத்தாரு? இந்த ஊரு மனவளக்கலை மன்றத்துலடா. இது மனவளக்கலை என்னடா? மனவளக்கலை நீயும் வாடா. அங்க தியானம், யோகா, எளிய முறை உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, கர்ம யோகா பயிற்சின்னு நிறைய சொல்லி தருவாங்க. நான் வேணாம்னாலும் நீ உடவா போற. சரி வார பார்ப்போம். மன்றத்துக்கு போறது முடிவு பண்ணிட்டான். மனவள கலையை கற்றுக்கிட்டு நிச்சய மனுஷனா வாழலாம்.
இங்கு நடக்குது பாரு நாளைய தலைமுறை வளருது போது நல்ல காரியங்கள் நடக்குது பாரு நாளைய தலைமுறை வளருது போது குடும்ப ஒற்றுமை பிறகுது பாரு குற்றம் குறையெல்லாம் பறக்குது பாரு குடும்ப ஒற்றுமை பிறகுது பாரு குற்றம் குறையெல்லாம் பறக்குது பாரு எல்லோரும் சோதரராக தேர்ந்திடணும் கிராமம் வாழும் மாந்தர் எல்லோரும் சோதரராக தேர்ந்திடணும் புதி வாழ்ந்திடும் யாவரும் குடும்பமாகிடணும் இறைந்து கொண்டனும் தம்பி, நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஒரு அங்கமான கிராமிய சேவை திட்டம் இன்னைக்கு பல்வேறு கிராமங்களுக்கு போய் இந்த மனவளக்கலை பயிற்சியை சொல்லி தந்துகிட்டு இருக்காங்க. கிராமத்தை தத்து எடுத்து நடத்துற இந்த திட்டத்தால சில கிராமங்கள் இன்னைக்கு அமைதி கிராமமா மாறிக்கிட்டு இருக்குப்பா. தம்பி, இந்த உலக அமைதி ஏற்பட்டு உலக சமுதாயமே ஒற்றுமையா வாழணுங்கிறது தான் வேதாத்ரி மகரிஷி கண்ட கனவு. இந்த கனவை நனவாக்குற ஒரு அருமையான முயற்சி தான் உலக சமுதாய சேவா சங்கத்தின் கிராமிய சேவை திட்டம். தம்பி, இந்த கிராமிய சேவை திட்டத்துல மனவளக்கலை பயிற்சிகளை இந்த கிராமத்திலேயே அங்கிருந்து கொடுக்க போறாங்க. அதனால இந்த கிராம மக்கள் இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கவலைப்படாதே சகோதரா, நம்ம மனவளக்கலை பறந்ததுமே கிராமம் எல்லாம் மாறிடுமே. கவலைப்படாதே சகோதரா, கவலைப்படாதே சகோதரா, நம்ம மனவளக்கலை பறந்ததுமே கிராமம் எல்லாம் மாறிடுமே. கவலைப்படாதே சகோதரா. தனிமனித பண்பிலே சிகரம் காண வேண்டுமே, தனிமனித பண்பிலே சிகரம் காண வேண்டுமே. தமிழா புரியுதா? தனி மனுஷன் ஒழுக்கத்தோட இருந்தாதான் இந்த சமுதாயம் ஒழுக்கத்தோட இருக்கும். அதான் இந்த பாட்டை சொல்றோம். தனி மனித பண்பிலே சிகரம் காண வேண்டுமே. ஜாதி பேதம் ஓடியே அமைதி கிராமம் தோன்றுமே. ஜாதி பேதம் ஓடியே அமைதி
மனவளக்கலையால மனிதநேயம் மனசுல வளருது, ஜாதி மத பேதம் கிராமத்துல மறையுது, ஏழை பணக்கார வித்தியாசம் ஒழியுது. இத கிராமிய சேவை திட்டம் செயல்படுத்துது. இந்த கிராமிய சேவை திட்டம் இந்த கிராமத்துல வெற்றி அடைஞ்சு அடுத்த கிராமம், அடுத்த மாவட்டம் மற்றும் தமிழ்நாடு பூரா பரவி இந்தியா பூரா வளரணும். கிராமிய சேவை திட்டம் வெற்றி பெற உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். கிராமிய சேவை திட்டம் வெற்றி பெற முழு மனதோடு ஒத்துழைப்பேன். மனவளக்கலையை முறையாக பயின்று மனதையும் உடலையும் பாதுகாப்பேன். மாண்புள்ள மனிதனாய் வாழ்ந்து கிராம அமைதிக்கும் உலக அமைதிக்கும் வழிவகுப்பேன்.